Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. நானும் பாத்தீங்கன்னா 2-3 நாளா பாசிட்டிவா ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு தலபதி பண்ற விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ரொம்ப 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 மனசு கஷ்டமா இருக்கு. சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு டாக்ஸிக்கா எடுத்துட்டு போவானுங்களான்னு சொல்லிட்டு. சரி, சோஷியல் மீடியா தான் இப்படி இருக்குன்னு சொன்னா மீடியா சேனல்ஸுக்கு கண்ணு இல்லை, அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபே இருக்கும் அஃபிஷியலா. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் சக்சஸ் மீட் வச்சதுக்கு இவ்வளோ தேவையில்லாத ஒரு பழி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா கஷ்டமாயிடுச்சு. என்ன நடந்தது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து தளபதி நிறைய குழந்தைங்களை மீட் பண்ணாரு. நார்மலா எல்லா குழந்தைங்களும் தோல் மேல கை போட்டு தான் ஒரு போட்டோஸை கொடுப்பாரு. அது ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் ஒரு பையனா இருந்தாலும் எல்லாருமே ஒரு அண்ணனா ஒரு ஃபேமிலி மெம்பரா தான் அந்த இடத்துல ட்ரீட் பண்றாங்க. ஸோ நோ ஒன் அங்க ஹேட் பண்றதுக்கான ரீசனே கிடையாது. ஒரு கிளிப்பிங் நான் இப்ப போடுறேன் பாருங்க. இந்த கிளிப்பிங்ல பாத்தீங்கன்னா தளபதி அந்த பொண்ணுக்கு ஷால் போட்டு தோல் மேல கை போடுவாரு. சோ அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா அந்த கை எடுத்துரும். இந்த மீடியா பிளஸ் இந்த சோசியல் மீடியால ட்ரோல்ஸ் பண்ற எச்ச நாய்ங்க அந்த கை எடுக்கிற வரைக்கும் மட்டும் கட் பண்ணிட்டு இந்த பொண்ணை வீட்டுல நல்லா வளர்த்துருக்காங்க, அந்த லிமிட்ன்றது இருக்கணும், சோ தோல் மேல கை போட்டது தப்பு அப்படின்ற அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுது, நைஸ் பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பாத்தீங்கன்னா அதை போர்ட்ரே பண்றாங்க. இப்ப நான் அதோட ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்க. சோ அந்த பொண்ணு தோல் மேல கை எடுத்துட்டு பக்கத்துல அவங்க தங்கச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு என்ன பண்ணா தளபதியோட கையை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டான். ஒரு அண்ணா அப்படின்ற ஒரு பாசத்துல அவ்வளவு உரிமையா பாத்தீங்கன்னா நாங்க உங்களை பிடிச்சிக்கிறோம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான். ஆனா இந்த மீம் பேஜஸும் நியூஸ் சேனல்ஸும் நிறைய பேரு இத பாத்தீங்கன்னா அந்த ஒரு போர்ஷன் வரலும் கட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன் வேற ஆஃப் பண்றாங்க ரீல்ஸ்ல. ஆஃப் பண்ணிட்டு இத பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிருக்கானுங்க. எவ்வளவு ஒரு கேவலம் இல்ல. என்னதான் இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்த தளபதி பார்த்திருந்தாலோ ரொம்பவே பர்சனலா ஃபீல் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு மீட்டப் இப்ப மறுபடியும் நடக்க போகுது. பட் இப்போ இந்த ஒரு விஷயம் வைரல் ஆகிறப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். ஒரு அண்ணனா நினைச்சு அவ்வளவு உரிமையா கையை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு போட்டோஸ் கொடுக்கறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இவனுங்களா கிரியேட் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ஆவாங்க. இந்த சைக்கோத்தனமா இல்ல இதெல்லாம். ஒரு சூப்பரா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி எல்லாரும் கூட பொறுமையா நின்று போட்டோஸ் கொடுத்து வீடியோஸ் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் கூட போட்டோ எடுத்து எல்லாருக்கிட்ட ஜாலியா பேசி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி மோட்டிவேஷன் இவ்வளவு பண்ணிருக்காரு ஒரு மனுஷன். பட் இவனுங்க எவ்வளவு கீழ்த்தரமா பண்றானுங்க பாத்தீங்க. சார், ஒருத்தன் உனக்கு பிடிக்கல, அந்த ஒருத்தன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எதுக்கு இப்படி எல்லாம் எடுத்துன்னு போறீங்க? சினிமான்றது வேற. ஒரு மனுஷன் இப்ப ஒரு தலைவரா இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா he is trying to do something. இது கூட இப்படி எடுத்துட்டு போவீங்க மீடியால. நான் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு இருந்தா சரி ஓகே விட்டுடலான்னு சொல்லிட்டு, பட் மனசு எனக்கு கேட்கல. என்ன உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும் இல்ல. அதுதான் ஃபுல் வீடியோ. இப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இது அப்படியே வைரல் ஆயிட்டே போகும்போது அந்த பொண்ணு கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. என்னம்மா நீ இப்படிதான் பண்ணியான்னு சொல்லிட்டு. தேவையா? அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும். அன்வான்டா ஒரு நெகட்டிவிட்டியை பாத்தீங்கன்னா இப்படி எச்ச பசங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தை வர திட்டக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தது மனசே சுத்தமா கேட்கல. இதுதான் உண்மை. இது கண்டென்ட்டுக்காகலாம் நான் சொல்லல. ஆனா மனுஷன் எவ்வளவுதான் தாங்குவாருன்னு தெரியல. இப்ப அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியா ஒரு ஷேடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இன்ஸ்டா பேஜஸ் இந்த மாதிரியா பண்ணுவீங்க. உங்களை நீங்களே காரி துப்பீங்கடா. நீங்க மனுஷ ஜென்மமும் கிடையாது. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல கைஸ். நான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஐ எம் ஃபீலிங் சோ சேட். அவ்வளவுதான். ஒருத்தர் நல்லது பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காரு, இவனுங்க ஏதோ ஒன்னு கீழே தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்கானுங்க. பட் இதுவும் கடந்து போகும், அவ்வளவுதான். இன்னும் என்னன்னா காத்துட்டு இருக்குன்னு தெரியல. இப்ப இந்த பொண்ணுக்கும் பாவம் இப்போ ஒரு ஹர்ட் ஆயிருக்கும். தேவையில்லாம நியூஸ் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை ஃபோக்கஸ் பண்ணி போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க, இன்டர்வியூஸ் கேட்பாங்க. அது ஒரு கன்றாவியா இருக்காது? யோசிச்சு பாருங்களேன். சரிடா, உங்களுக்கு தளபதி பிடிக்கல, நீங்க அந்த மாதிரி போடுறீங்க. அந்த பொண்ணு ஏன்டா இப்படி இருக்கீங்க கேவலமா? நீ என்ன சொல்றதுன்னு தெரியல சத்தியமா. நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். என் மனசே கேட்கல. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த உண்மை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.